வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டிரைவர் போஸ்டிங்கான செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் அதில் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு மாநிலத்தில் மாவட்ட நீதித்துறையில் ஓட்டுநர் பதவிக்கான திறன் தேர்வுக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களோட பட்டியல். இது வந்து தேர்வு செய்யப்பட்டவர்களோட பட்டியல். ரெண்டாவது இருக்கிறது வந்து மாவட்ட நீதித்துறையில் ஓட்டுநர் பதவிக்கான வேட்பாளரின் நிராகரிப்பு பட்டியல், அதாவது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நாட் சப்மிட்டட் அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு நபராக பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக வெளியில் அனுப்பியிருக்கோம், என்ன காரணத்துக்காக இவங்க வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் பார்டு, எல்எம்பி அது இது ப்ராப்ளமாக இருக்குது, ஹேவிங் லெஸ் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, 5 வருஷத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நாட் சப்மிட்டடு, எல்எம்பி ப்ராப்ளம், எல்எம்பி சேம் 5 இயர்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நாட் சப்மிட்டடு. இந்த மாதிரியான பர்டிகுலர் ரீசன்னால் நிறைய பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 6 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டிங் பண்ணிக்கிங்க எவ்வளோ பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பிடிஎஃப் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன நபர்களோட லிஸ்ட்டு இது. ஸோ என்னென்ன, அதாவது கீழமை நீதிமன்றம் ஓட்டுநர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு ஓட்டுநர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையில், அதாவது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முன் அனுபவம், குறைந்தபட்ச கல்வி தகுதி, எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள், இன சுழற்சி அடிப்படையில், இது எல்லாம் தான் வந்து குறைந்தபட்ச தகுதி அப்படின்றது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தகுதியோட அடிப்படையில் தற்காலிக பட்டியலில் பின்வரும் தேர்வர்கள் மோட்டார் திறன் மோட்டார் இயக்கவியல், போக்குவரத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவை சோதிக்க திறனறிவு தேர்வுக்கு, அதாவது இதுலேயும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். தேர்வர்கள் மோட்டார் ஓட்டுநர் திறன்கள், மோட்டார் இயக்கவியல், போக்குவரத்து விதி மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவை சோதிக்க திறனறிவு தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார். இந்த அறிவை தான் சோதிப்போம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அனைத்து தேர்வுகளுக்கும் நுழைவுச்சீட்டு, பார்வை திறன் தகுதி சான்று. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, அதாவது டிரைவருக்கு வந்துச்சு அப்படின்னா ஐ ஃபிட்னஸ் தேவைன்னு நேற்று தான் வீடியோ போட்டோம். சேம் அதை தான் சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கு வரும்போது கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே நடக்கும் அப்படின்னா 24ஆம் தேதி மண்டே நடக்கும். பதிவு எண்ணு இங்கே வந்துட்டு இது டைம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பெயரை இது பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து டியூஸ்டே இன்றைய தினம் நடக்கும். அது 26, 27, அடுத்து 28 ஃப்ரைடே வரையும் 5 நாட்கள் அப்படின்றது போகுது. தற்காலிகமாக அனைத்து தேர்வுகளுக்கும் தங்களது ஓட்டுநர் திறனறிவு நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து தேதி மற்றும் நேரத்தில் நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து அந்த தேதிக்கு நேரத்துக்கும் வந்துடணும். தேர்வர்கள் ஓட்டுநர் திறனறிவுக்கு வரும்போது மெட்ராஸ் பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் சுய சான்றளிப்பு பண்ணுற நகல்கள், அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் போட்ட ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் நீங்கள் அப்லோடு பண்ணப்போ கொடுத்த ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பார்வை திறன் ஐ சர்டிஃபிகேட்டையும் மாதிரி பதிவிறக்கம் செய்து அரசு கண் மருத்துவரிடம் அவங்கள்ட்ட வந்து கையெழுத்து வாங்கி பண்ணணும். அதை நம்ம ஒரு வீடியோவை போடுவோம், அப்போ தான் புரியும். சான்றிதழ்கள் தேர்வர்கள் கொண்டு வர தவறினால் ஓட்டுநர் திறன் தேர்வுக்கு, அதாவது இது 3ல் 1 கொண்டு வர தவறுனீங்கன்னா கொடுக்க மாட்டோம், இது எலிஜிபிள் இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிக்கான சான்றிதழ்கள் சரியாக அறிந்த பிறகு அவர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது இதெல்லாமே சரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அனுமதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்காலிகமாக பட்டியவர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு அழைக்கப்படுவதால் இது வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கிடையாது, ஜஸ்ட்டு வந்து அழைக்கப்படுகிறோம் அப்படின்றது தான். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் இது உரிமையும் கோர முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க, அது வந்து வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. அதுக்கு அடுத்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஓகேவா? இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.